தானே தன்னந்தானே தன்னா கணபதியே என் குருவே கணவிலைய மாறப்பதில்லை குருவரனை வெற்றி வேளா கொண்டலைந்தன் மால் மருகா அத்தனுட திருமகனே திருமகனே ஆறுபடை வேல் முருகா அமரடே கொந்தீர் தோனே முடித்தோனே சுப்பிரமணி வேல் முருகா அஞ்சிகம பஞ்சோதமே அஞ்சிகம பஞ்சோதமே எங்கள் அரணாரோட தேவியரே கொண்டவளே மகமாயே என்றாயே ஏ மலையரசன் திருமகளே வாழ்மையில அம்பிகையே தர்கனுக்கு தலைமகளே தர்கனுக்கு தலைமகளே அங்கே தற்காக்க வேணாமம்மா சுடலே ஐயா அடியாளே கரள் போரிவா ஆழ்வா குறிச்சி சுடலே ஐயா எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா ஜன மூர்த்தி ஐயா இந்த தேவியருக்கு வந்து அருள்வா ஐயாவானே கிளி கோட்டா அருள் புரிய வேணும் கருப்பசாமி கோட்டவாசல் கருப்பசாமி இந்த குள்ளந்தேக்கு வந்துருள்வா சந்தேன மாரியம்மா ராஜேஸ்வரி அரவளத்த நாயகியே ஏ அங்காள ஈஸ்வரியே மகேஸ்வரி புவனேஸ்வரி ஏடி அரவளத்த நாயகியே அலைமகள் கலைமகளே நம்ம தாய் குலத்தின் தலைமகளே அம்மாவன சந்தனமாரி அம்மன் துணை சார்பாக வணக்கம்.
நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகில் வாழக்கூடிய இந்த குருவன் கோட்டையில் குடியிருக்கக்கூடிய பக்தி மனம் கமழும் குருவன் கோட்டை என்றால் அந்த காலத்திலே சொல்லுவாங்க குரு வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட இந்த குருவன் கோட்டையில் வாழ்ந்து வரக்கூடிய அம்மை சந்தன மாரியம்மனுடைய சந்தன மாரியம்மாள் தீட்சிருக்கின்ற சந்தன மாரியம்மன் கதையே இப்பொழுது தவணையை சார்ந்த எஸ் கமலா என்று சொல்லக்கூடிய வில்லிசை பாடகி இப்பொழுது சந்தன மாரியம்மன் கதையை பாட்டு பாட போகிறோம். எல்லோரும் கேட்டு மகிழுங்கள். நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழோ நாடு, கோடமழ பொழியோ நாடு, கோடமழ பொழியோ நாடு, தண்டல் வீசோ நாடு, இருவாட்சி மலரோ நாடு, மாடு கட்டி போரடித்தால் மாளாது ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும் அழகு தேரே நாடாளே. ஆதிவெள்ளி கைலாசம். அந்த ஆதிவெள்ளி கைலையிலே ஆண்டவன் பகவான் அம்மை பார்வதி தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி ரிஷிமார்கள் வானவர்கள் தானவர்கள் மறையோர் கேம்புடர் கிணநாதர் கிண்ணறியாத நாதர்கள் அகஸ்தின் புலதிஸ்தன் அழகு கும்பு மாமுனி அட்டமணி சட்டமணி கோராக்கர் திருவள்ளுவர் வெளிப்பாணர் சித்தர் இயக்கர் என்று சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்களோடு முக்கண் கைலைகளில் உலவருக்கின்றார். பிரம்மலோகத்திலே பிரம்மனுடைய கலைவாணி, இந்திரலோகத்திலே இந்திரன் இந்திராணி, வைகுண்ட லோகத்திலே பச்சமா லட்சுமி, யமலோகத்திலே யமதர்மராஜன், நாட்டுக்கே ராஜா யமதர்மராஜா. அப்பேற்பட்ட ராஜாக்களை இருக்கக்கூடிய அந்த கைலையிலே ஆண்டவனாக படைக்கப்பட்ட ஜீவன்கள் நகலோக வட்டணத்தில் யார் ஆண்டவர் யார் தெரியுமா? நாகராஜன் நாக கண்ணே நாகே நாகே நலமுடனே ஆண்டு வார சுகமே இருக்கு, மண் இருக்கு, மனையே இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அந்த அடுக்கு மெத்த வீடு இருக்கு, ஏராளமா சொத்து இருக்கு, ஏராளமா சொத்து இருக்கு, அங்க 7 கோலம் பறவை இருக்கு. நாகலோகத்துக்கு அதிபதியா இருக்கின்றார்கள். அவருக்கு எல்லா வசதி இருந்த பிள்ளை இல்லை. பார்த்தால் நாகக்கண்ணி என் கணவர் ராஜமன்னா இவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நமக்கு பின்னாலே இந்த நாகலோகத்தை ஆழ்வருக்கு ஒரு குழந்தை வேணும் அல்லவா அப்படின்னு சொல்லி தீராத வியாதிக்கு தெய்வம் தான் தோனே. அதற்கு முன்னாடி தர்மம் எல்லாம் செய்து பார்க்கலாம் என்று தர்மம் எல்லாம் செய்யறாங்க. அந்த நாகராஜ நாகக்கண்ணியம் என்ன தர்மம் செய்யறாங்க தெரியுமா? அன்னதானம் அங்க சொரேனதானோ ஏ சொரேனதானோ ஏ அள்ளி அள்ளி தரோ மஞ்சைதா வாரவர்க்கு
அவங்களுக்கு சுமை தாங்கி தாவடங்கி வாரவருக்கு தண்ணீர் மாடம் எல்லாம் கட்டி வைக்கிறாங்க. எதற்காக? ஒரே ஒரு குழந்தை வேணும். அதற்காக பார்த்தா நாகராஜன், அடியே பெண்ணே, கோட்டையில பிறந்தாலும் போட்ட விதி தப்பாது. அன்று எழுத இனிமே அழிச்சு எழுத போறது கிடையாது. அதாவது வீட்டை மாத்தலாம், ரோட்டை மாத்தலாம், தலை எழுத்த மாத்த முடியுமா? முடியாது. அதனால தீராத வியாதிக்கு தெய்வம் தான் தோனே அப்படின்னு சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணி ஆண்டவன் பகவான் அடி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாகலோக வட்டணத்தில் மாணிக்க புத்த அருகதிலை அந்த நாகராஜன் நாகக்கண்ணியும் எப்படி தவம் இருக்கிறாங்க தெரியுமா? ஒளித்து நல்ல ஸ்தானம் செய்து கோலவர்ண பட்டுடுத்து தானம் செய்து நேம செய்து சலுகையால பட்டுடுத்து நீரே தோயில் களையாமல் அங்க ரெண்டு பேரும் வேணும் என்று பெரியதாவ செய்ய போற முதல்ல வர வேணும் என்று மகாதாவ செய்ய போற குழந்தை வரும் வேணும் என்று முடியதாவோ ஒரே ஒரு பிள்ளைக்காக அதாவது 12 வருஷம் ஒன்றா இரண்டா சுமார் 12 வருஷம் அண்ணா அவரை எதுவுமே அருந்தாமல் அதாவது ஆண்டவன் பகவானை மனதில் நினைத்துக் கொண்டு அதாவது ருசிக்கல பசிக்கல எதுவுமே ரசிக்கல. பசி இருந்தாதான் ரசிக்கும், ரசனை இருந்தாதான் ருசிக்கும், ருசிச்சாதான் பசிக்கும். ஒன்றுமே கிடையாது. நாகராஜ நாகக்கணி நாகலோகத்திலே 12 வருஷம் தவம் இருக்கின்றார்கள். அப்படி தவம் இருக்கக்கூடிய நாகராஜ நாகக்கணி எங்க இருக்கு? ஆதிவள்ளி என்ற கையில எங்களை ஆண்டவனானே பகவான் 14 உலகம் அல்ல பாரதி அழைத்துக் கொண்டு வடிவந்து கொண்டு வருகின்றார். அப்படி வரக்கூடிய டயத்தில் அந்த அம்மை பார்வதி அரகரா என்ற சத்தம் கேட்கிறது பார்வதி காதையில். பார்த்தாள் பார்வதி, சுவாமி ஒரு நாள் திருநாளை இந்த அத்துவான காலகத்திலே அரகரா என்ற சத்தம் கேட்கிறது யாரு என்றாள். அம்மா நாகலோகத்தில் நாகராஜன் நாகக்கண்ணையும் ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறாங்க என்னார். அவங்களுக்கு கண்டிப்பா பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னார். என்னால முடியாது, நீ அவருக்கு பிள்ளை வரம் கொடுனார். அதாவது பிள்ளை வரம் கொடுக்கணும்னா பாவம் செஞ்சிருக்கிறானா புண்ணியம் செஞ்சிருக்கிறானா? போன செமத்துல தர்மம் செஞ்சா இந்த செமத்துல பிள்ளை, போன செமத்துல கர்மம் செஞ்சா இந்த செமத்துல இல்ல. அதனாலே நாகராஜ நாகக்கண்ணையும் தர்மமா அண்டு கர்மமா இதையெல்லாம் பார்த்தாதான் ஒருத்தர் பிள்ளை வர கொடுக்க முடியும் என்று கைலாசில வந்து சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணி ஏறெடுத்து பார்க்க சொன்னார். அந்த ஏற்றெடுத்து பார்க்கும் பொழுது அந்த சித்திரபுத்திரன் ஐனார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவனே பகவானே நாகராஜ என்பவன் நல்ல செம்மதியிலே வேடுவனாக தான் பிறந்து வரவே அட்டையாடும் போது மனமதில வாரபோது மத்து சூழ்மானே மத்து சூழ்மானே வாரம் போச்சு கொண்டிருக்கா பெண்ணுக்கு தான் வரம் கொடுப்பதற்கு என்னால முடியாது, என்னால முடியாது இளைய பார்வதியே.
நாகக்கண்ணிக்கு பிள்ளை வரம் கொடுக்க என்னால முடியாது. நின்னுட்டு வேலை பாக்குறவங்க நின்னுட்டு வேலை பார்த்தாதான் ரசனை இருக்கும். உட்கார்ந்தாச்சு ரசனை இருக்காது. அதனால ராசாத்தி நீ கவலையே படாத என்று அந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு பிள்ளை வரம் கொடுக்க என்னால முடியாது. அதனால நீ உன்னுடைய அம்சத்துல கூடு என்றார். பார்த்தாள் பார்வதி 1000 சொருபத்தில் அரை சொருபம் 64 கலையில 2 கலை அகப்பட்டு நாகராஜன் நாகக்கண்ணிக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று நேர வாயு பகவானை வரவழைத்தார். தெய்வலோகத்தை 8 கலசத்திலே தேவாமரம் அழைத்து வந்து பாரதி கையிலே கொடுக்கின்றார். அதை வாங்கி கொண்டு நாகக்கண்ணி கையிலே கொடுக்கின்றார். ஏமா நாகக்கண்ணி இந்த 8 கலசத்துல தேவாமரம் இருக்கிறது. 40 நாள் வரைக்கும் அம்மனை மனதில் நினைத்து அரும்பூசை செய்தையானால் உனக்கு நிச்சயம் குழந்தை கிடைக்கும் என்று நாகக்கண்ணி கையிலே கொடுக்க அந்த நாகக்கண்ணியானவள் கலசத்தை வாங்கி கொண்டு புச்சுக்குள்ளே கொண்டு வைக்கின்றாள். 41 நாள் ஒரு மண்டலம் அப்படியே தவத்தில் இருக்கின்றாள். அப்படி அடகா இருக்கிறாள். நீகாக்க நாகாக்க நாகக்கண்ணி அடகாக்க 41 நாளையில் எனக்கு தெரியுமா 41 நாளையிலே 8 நல்ல கலசமாதே அடகாத்து வாராளே அடகாத்து வரும்பொழுது 41 நாளையிலே 8 கலசமாதே ஒன்றோடு ஒன்றே உரசப்பட்டு அப்படியே உருளுதையா ஒன்றோடு ஒன்றே உரசப்பட்டு 8 கலசமாதே வெடித்திடுமா 8 நல்ல கலசத்திலே யாரு வந்து பறக்க போறா ஆடி நல்ல மாசையில 5ஆம் செவ்வாய் கிழமையில சாமநாடு சாமம் போல சதி சாம வேளையில 8 நல்ல கலசத்திலோ யாரு வந்து பறக்க போறா எங்க சந்தன மாறி பறக்க போறா ஓடுங்கம்மா ஒரு கோலவே பொன்னானே கலசத்திலே சந்தன மாறி பிறந்தாளே 2வது கலசத்திலே ஈஸ்வரியா பிறந்தாளே 3வது கலசத்திலே முப்புடாதி பிறந்தாளே 4வது கலசத்திலே நாச்சியாறு பிறந்தாளே 5வது கலசத்திலே அழகினாச்சி பிறந்தாளே 6வது கலசத்திலே அங்கல ஈஸ்வரியா பிறந்தாளே 7வது கலசத்திலே வடக்குத்தியா பிறந்தாளே 8வது கலசத்திலே அட்டகாளி பிறந்தாளே சந்தனமாரி வீரப்பல்லாவின் சட்டையா ஒரு தலைமுடியா கோரவாயம் கோரப்பல்லா கோலக்காரி வாராளே அப்பி சட்டை எள்ளகே அம்பிகே சந்தனமாரி வாராளே அத்தா வாராளே வடக்கே தந்து வாராளே சந்தனமாரி அப்படி அவை காடு போட்டு வருகிறார். பார்த்தால் நாகராஜ நாயக்கண்ணியா அம்மா பார்வதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கோடி நாயகியே பாம்புக்கு பாம்பு குஞ்சு பிறக்காம 8 வரை இப்படி ஆங்காரத்தை போந்திருக்கிறாளே எப்படி அம்மா பாதுகாக்க போறேன்னா உடனே கைலாசிலிருந்து வருகிறது. கேட்டதெல்லாம் கொடுக்கும் காமது என்று சொல்லக்கூடிய தெய்வீக பசி. ஒரு மடுவுக்கு 1 கோட்டை பால் சொரக்கு, ஒரு மடுவுக்கு 1 கோட்டை பால். அந்த பாலை எடுத்து அட்டகளி 8 பேரும் அப்படியே கொடுக்காளே வாயாலே தென் கொடுத்தா வந்து விசோ பட்டு விழோ
முதுமாரி வாழ நல்லா வந்தவளே அம்பிகைய புரண்டியம்மா அட்டகாளி 8 பேரோ அப்படியே வாராளே அட்டகாளி 8 பேர்களும் ஆங்கர ஓபத்தோட வந்து பிறக்கின்றார் நீர பல்லு விரசட கோரவாய் கோரப்பல்லோடு பிறக்கின்றார் உடனே பார்த்த நாகராஜ நாயக்கனையும் அந்த அட்டகாளி 8 பேர்களையும் நாள் ஒரு மேனையும் பொழுது வண்ணமாக தரையில விட்டமான தங்கக்கால் லோகமென்று பூமியில விட்டமானால் போர் பாதங்கள் லோகம் என்று என் அம்மையான சந்திரமாரி மாரியம்மா காளியம்மா அழகுநாட்சி துர்க்கையம்மா முப்புடாதி முத்தாரம்மா அட்டகாளி 8 பேர்களையும் அழைத்து வந்து அதாவது அட்டகாளி 8 பேர் அழைத்து வந்து அப்படி சொல்விட ராசா அப்படின்னு சொல்லி அட்டகாளி 8 பேர்களும் பிள்ளையை பெற்றாலும் மட்டும் போறதில்லையா என்று நாகக்கணியானவள் பிள்ளையை தொட்டிலை போட்டு அவ எப்படி ஓராட்டிகள் தெரியுமா ஆராரங்கடி யாரோ அரும மகளே ஆராரோ ஐயோ ஐயோ ஆராரோ செல்ல கிளியே ஆராரோ ஆகிறாது. 5 வயசுல ரொம்ப அழகா இருக்கிறா. பெண்ணுக்கான பெண் அழகி பேடையன மயிலழகி சூரிய பிரகாசமா ஜொலிக்கிறா. அவளுடைய தலை அழகு இருக்கே தலை அழகு 3ஆம் நிலவு மாதிரி. நெத்தி இருக்கே நெத்தி சாரி நெத்தி தான் 3ஆம் நிலவு மாதிரி. அப்படி தலைமுடி வந்து ஆளு விழுறு மாதிரி. அவள் புருவம் இருக்கே புருவம் கண் புருவம் கருங்குருவி வாலு மாதிரி. கண்ணு இருக்கே கண்ணு சந்திரமாரி கண்கள் ரசக்குண்டு மாதிரி. அவ மூக்கு இருக்கே மூக்கு கேக்கு மாதிரி. அவள் கண்ணம் இருக்கே கண்ணம் சரவணா ஸ்டோர் கிண்ண மாதிரி. காது இருக்கே காது ரோசாப்பு மாதிரி. அப்படி வாய் இருக்கே வாய் மஞ்சன பெட்டி மாதிரி. பல்லு இருக்கே பல் 32 பல்லும் முல்லை அரும்பு போல முன் வரிசை பிச்சி அரும்பு போல பின் வரிசை. அவன் நாடி இருக்கே நாடி 4 நிலவு மாதிரி. அவ கழுத்தழகு இருக்கே கழுத்தழகு
கமுகங்குல மாதிரி கை இருக்கே கை வளவளா என்று வாழத்தண்டு மாதிரி அவருடைய இடுப்பு இருக்கே இடுப்பு சித்துடுக்கு கடைந்தது போல் சேலை கட்டு இடையழகு கால் இருக்கே கால் கட்டில் கால் கடைந்தது போல் கனகமணி கால்கள் ரெண்டும் அவள் பாதம் இருக்கே பாதம் ஆமாவோட செயல் அழகா இருக்கிறார் ரொம்ப அழகா இருக்கிறார் என் அம்மையான சந்திரமாரி என் அட்டகாளி 8 பேர்களும் பார்வதிக்கு ஆனாலும் 10-8 தேமல் உண்டு ஊரசிக்கு ஆனாலும் கொஞ்சம் கூட தேமல் உண்டு ஆடுகின்ற நாகத்துக்கு அடிவயத்தில் மாற்றம் உண்டு தண்ணீரில் உள்மணலும் கருப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்துக்கு அடிவயத்தில் மச்சம் உண்டு அம்மே யானே சந்தன மாறி ரொம்ப அழகாக சந்தன மாறி அட்டகாலை 8 பேர்களும் அம்பட்டு அழகா இருக்கிறார் பார்த்தா நாகராஜன் ஏ அம்மா சந்திரமாரி நீங்களும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க கல்லறிக்கு தப்புனாலும் கண்ணறிக்கு தப்ப முடியாது கல்லால எரிந்த பொண்ணு ஆத்திரலாம் கண்ணால சுட்ட பொண்ணு ஆத்தவே முடியாது அதனாலே சந்திரமாரி நீங்க புச்சு பிள்ளை இருங்க நானும் உங்க அப்பா இறை எடுத்து வர சொல்லி 7 கடலுக்கு கப்பல் இறை எடுக்க போயிறாங்க இப்படி இங்க இருக்கு ஆதிவள்ளி என்ற கையிலே அம்மை பார்வதியானவள் அந்த ஆண்டவன் பகவான் 7-14 உலகம் அல்ல பகவான் வெளியிருந்து கொண்டு கைலாசம் வருகின்றார் எப்போதுமே பகவான் கைலாசம் வரும் பொழுது அம்மை பார்வதி பாதபூஷை வழக்கம் அன்றைய தினத்தில் பார்வதி மௌனமாயிருக்கின்றார் அந்த ஆண்டவனானே பகவான் பார்வதியிடத்திலே வந்து என்ன கேட்கின்றார் தெரியுமா எம்மா பார்வதியே அடியனுட வார்த்தைகள் மௌனமாக இருப்பதனே மாயனுட தங்கைகள் கோபத்தோடு இருப்பதனே நீட்டின காலம் மடக்கிற அவங்க கொஞ்சம் அள்ளி முடிஞ்சா கவுந்ததுல ஏறிட்டு பார்த்தா வருக தலைவா வருக வருகவே வருகவே என் தலைவா என் இறைவா வருகவே வருகவே தலைவா வருக தலைவா வருக உள்ளே வருக உள்ளே வருக அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் பகவானுக்கு பாத பூசை எல்லாம் செய்யறா பாத பூசை செஞ்சுட்டு பகவான்கிட்ட கேக்குறா சுவாமி படியெடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே அந்த பார உலகத்தில அழக மாதிரி எங்க பார்த்ததுண்டான்றா உடனே பார்த்தார் பகவான் பார்வதி ஓ அழக மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லடினாரு அப்படி சொன்ன உடனே பார்வதிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அந்த டயத்துல நாரதன் வருகின்றார் நாராயணா நாராயணா நாரதா வருக நாரதா வருக வருக பார்வதி கௌரவத்தை கேட்டாயா உலகத்திலே அவதான் அழகு என்று சொல்லுகிறார் என்று பகவான் சொல்ல அதை கேட்ட நாரதன் பார்வதி இடத்திலே வந்து அம்மா பார்வதி உங்களுக்கு 2 மடங்கு 1 அல்ல 2 அல்ல அட்டகால் 8 பேர் இருக்கிறா எல்லாத்து மூத்தவர்களே சந்திரமாரி ஐஸ்வர்யா எப்படி ஐஸ்வர்யா அம்புட்டு அழகா இருக்கா நீங்களா என்ன
அழகு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி கோவம் வந்துடுச்சு. நாரதா வந்த வெளி முடிந்து விட்டதல்லவா, சென்று வா நாரதா, சென்று வா என்று நாரதனை அனுப்பிட்டு பகவான் உண்மையிலே நம்மகிட்ட போய் சொன்னாரா இல்ல உண்மையிலே உண்மைதான் சொன்னாரா? இன்னைக்கு பார்த்தே ஆகணும். நீர பகவான் பக்கத்துக்கு வந்தா என்ன கேட்கின்றாள்? பகவானே பரம்பொருளே ஆண்டவனே பகவானே என்று ஆதிசக்தியான பார்வதியானவள் பகவானே பரம்பொருளே பந்தடிக்க தோழி வேண்டும், ஆடி வர பெண்கள் வேண்டும், ஆடிபாடி விளையாடு 6-7 பெண்கள் வேண்டும், பக்கம் வைத்து விளையாடு பாத்தி பெண்கள் வேண்டும், ஓடி அடி விளையாடு ஓடி அடி விளையாடு 9 தோழி வேண்டும். பார்வதி ஏண்டி புது தொழிலாம் கேக்குற? பழைய தொழில் இருக்கிறாங்கல்ல, ரம்பை ஊர்வசி மேனகெல்லாம் இருக்கிறல்ல, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, எனக்கு புது தொழில் தான் வேணும் அப்படின்னா உடனே பார்த்தார் பகவான். எம்மா பார்வதி